என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, சுதர்சன சக்கரத்தோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சுதர்சன சக்கரம் எப்படி பூமியில உருவானது? அது மட்டும் இல்லாம, அது முதல்ல யார்கிட்ட இருந்து பெருமாளுக்கு எப்படி கிடைத்தது? அப்படின்ற வரலாற தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு முறை இந்திரன் என்ன பண்றான்? சிவபெருமான தரிசிக்கலாம்னு திருக்கயிலாயம் நோக்கி போறான். இந்திரன் தேவலோகருக்கு தலைவன். அதனால சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, எல்லா இடத்திலையும் பரம்பொருளை பார்க்கக்கூடிய தன்மை இந்திரனுக்கு இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு அரக்க ரூபத்துல இந்திரனுக்கு முன்னாடி காட்சி தராரு. இத அறியாத இந்திரன், யாரோ ஒரு அரக்கன் தான் தன்னை அழிக்க வந்திருக்கான்னு எண்ணி தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து சிவபெருமான் மேல வீசுறாரு. அந்த வலிமை மிகுந்த வஜ்ராயுதம் பட்ட உடனேயே சிவபெருமானோட உடல் அதிர்ந்து கோப அக்னி உருவாகி வேர்வை துளிகளா சமுத்திரத்துல கலக்க ஆரம்பிக்குது. உடனே வந்தது சிவபெருமான் தான் என்று தெரிந்த இந்திரன் சிவபெருமானோட திருவடிகளை வணங்கி, என்னை மன்னிச்சிருங்க, பரம்பொருளை உணர முடியாத தன்மையை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வேண்டான் இந்திரன். இப்படி சிவபெருமானோட உடல்ல இருந்து வந்த வேர்வை துளிகள் பிரம்மதேவனால ஆசிர்வதிக்கப்பட்டு சமுத்திரராஜனால வளர்க்கப்படுது. அப்படி வளர்க்கப்பட்டவன் தான் ஜலந்தரன், ரொம்ப கொடுமையான அரக்கன். இந்த ஜலந்தரன் ருத்ரனோட சக்தியை பெற்றிருந்ததுனால உலகையும் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம தேவர்களை எல்லாம் சண்டைக்கு கூப்பிடுறான். அப்படி சண்டை போட்டு தேவர்களையும் ஜெயிச்சிடுறான். அடுத்து பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூட இவன் வெற்றி பெற்று விட்டான். அதனால இவனுக்கு என்ன ஆகுது? தலகணம் அதிகமாகுது. இந்த ஜலந்தரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தேவர்களை எல்லாம் வெற்றி பெற்றுட்டோம், பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூட ஜெயிச்சிட்டோம், அடுத்து சிவபெருமான் தான், அவரையும் நம்ம போருக்கு அழைச்சி ஜெயிச்சிட்டோம்னா 14 லோகமும் நம்மளே ஆளலாம், நம்மளே ஆட்சி புரியலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எண்ணமிடுறான். அதனால திருக்கைலாயம் நோக்கி புறப்படுறான் இந்த ஜலந்தரன். இத தெரிந்த சிவபெருமான் ஒரு அந்தணர் ரூபத்துல அவன் முன்னாடி காட்சி தராரு சிவபெருமான். ஜலந்தரன் இந்த அந்தணரை பார்த்து, யார் நீ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த அந்தணர் சொல்றாரு, சிவபெருமான நீ ஜெயிக்கணும்னா சிவபெருமானுக்கு அடுத்து இருக்கிற சக்தி நான் தான். அந்த வேதியர் சொல்றாரு, முதல்ல நான் உருவாக்குற ஒரு ஆயுதத்தை நீ அழிச்சு காட்டினா அதுக்கப்புறம் போய் நீ சிவபெருமானோட போர் புரியலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜலந்தரன், அவ்வளவுதானா? அது எனக்கு ரொம்ப எளிது, நான் அழிச்சு காட்டுறேன், உன்னோட சவாலை நான் ஏற்கிறேன்னு சொல்லி ஜலந்தரன் இந்த போட்டிக்கு தயாராகிறான். உடனே அந்த அந்தணர் ரூபத்துல இருந்த சிவபெருமான் தன்னோட பாத விரல்களால பூமியை கிளறி ஒரு சுதர்சன சக்கரம் வரையறாரு. இந்த சக்கரத்தை உன்னால முடிஞ்சா எடுத்து உன் தலையில வை. அப்படி நீ வச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் நீ சிவபெருமான் கிட்ட தாராளமா போர் புரியலாம் அப்படின்னு அந்த அந்தணர் சொல்றாரு. உடனே ஜலந்தரனும் சிவபெருமான் வரைஞ்சு அந்த சக்கரத்தை பூமியிலிருந்து அப்படியே எடுத்து தன் சிரசான தலையில வைக்கிறான். இரு கூறுகளா அவன் உடல் பிளந்து அழிஞ்சு போறான். அவனோட உடல்ல இருந்து தீய சக்திகளான கோபம், ஆணவம், காமம், கண்மம் இப்படி எல்லாமே அழிஞ்சிடுது. ஆனா அவன்கிட்ட இருக்கிற அந்த ருத்ர சக்தி மட்டும் சுதர்சன சக்கரத்தோட இணைஞ்சிடுது. அந்த சக்கரம் மகா வலிமை பெறுது. சாதாரணமாவே சிவபெருமான் உருவாக்கின சக்கரம். அது மட்டும் இல்லாம அவரோட ருத்ர சக்தியும் அந்த சுதர்சனம் பெற்று மறுபடியும் சிவபெருமானோட திருக்கைக்கே வந்துருது. இப்படித்தான் சுதர்சன சக்கரம் பூமிக்கு வந்தது. இதை எப்படி பெருமாள் கிட்ட வந்துச்சு அப்படின்ற கதைய நாம இப்ப பார்க்கலாம். பெருமாள் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஜலந்தரன் தான் துளசியோட கணவன். இந்த ஜலந்தரன் இறந்ததுக்கு அப்புறம் துளசி தீ குளிச்சு, துளசி தேவி ஒரு மகா விஷ்ணு பக்தின்றதுனால அவளை நதியாகவும் செடியாகவும் மாற்றி எப்பயுமே பிரியாம தன்னோட கழுத்திலேயே மாலையா சூடியிருக்காரு விஷ்ணு. அதனால இந்த ஜலந்தரோட ருத்ர சக்தி அந்த சுதர்சன சக்கரத்துல இருக்கு. அந்த சக்கரத்தையும் நம்ம சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா துளசியோட கணவனான ஜலந்தரனும் துளசியும் நம்மோடைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த உலகத்துல தீயவைகள் நிறைய அழிய வேண்டி இருக்கு. தீயவைகள் அழிஞ்சி நல்லவைகளை காப்பாத்துறதுக்காகவும் அந்த மகா சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுக்கு தேவைப்படுது. ஏன்னா காக்கும் கடவுள் இல்லையா? அதனால உலக நன்மைக்காகவும் இந்த சுதர்சன சக்கரம் தேவையா இருக்கே அப்படின்னு யோசிச்சு பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை நோக்கி ஆராதிக்க தொடங்குறாரு.
விஷ்ணு 1008 நாமா கொண்டு சிவனுக்கு பூஜை பண்றாரு. அப்படி அவர் 1008 நாமா சொல்லி பூஜை பண்ணும்போது, ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு தாமரை மலர சிவனுக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டே வராரு. 1008 மலர் கொண்டு சிவன பூஜை பண்ணிக்கிட்டே வராரு விஷ்ணு பகவான். இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எப்பயுமே சிவபெருமான் பக்தர்கள் எதை கேட்டாலும் மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி கங்காதரன். ஆனா அவரோட சோதனைகளும் கொஞ்சம் கடுமையாவே இருக்கும். அது மனிதர்களா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் அவர் ஒரே மாதிரிதான் பார்ப்பாருன்றதுக்கு இந்த கதை நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. ஆமா, பகவான் விஷ்ணுவா இருந்தாலும் அவர் அவரோட லீலைய காட்டாம இல்லைங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தாமரை மலர மறைய வச்சிடுறாரு சிவபெருமான். பூஜை பண்ணிக்கிட்டே வரும்போது பகவான் பாக்குறாரு, ஒரு தாமரை மலர் இல்ல. உடனே தனது கண்கள்ல ஒன்ன பிடுங்கி மலரா சமர்ப்பிக்கிறாரு பகவான் விஷ்ணு. இப்படி விஷ்ணு பகவானோட முழு பக்திய பார்த்து மனமிறங்கிய சிவபெருமான் விஷ்ணு பகவானுக்கு முன்னாடி காட்சி தந்து, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு இந்த சுதர்சன சக்கரம் வேண்டும் அப்படின்னு பகவானும் வேண்டி கேட்கிறாரு. உடனே சிவபெருமான் முழு ஆசையோட விஷ்ணு பகவானுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுக்கறாரு. இப்படித்தான் சிவபெருமானோட கையில இருந்து சக்கரம் விஷ்ணு பகவான் கிட்ட வந்துச்சு. சக்கரதாரியாவும் ஆகிறாரு பகவான் விஷ்ணு. அது மட்டும் இல்லாம ராமாயணம், மகாபாரதம் இது 2 கதையும் எடுத்துக்கிட்டோம்னா, ராமரும் கிருஷ்ணரும் சிவபூஜை பண்ணதா அந்த கதைகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லா ஆலயங்களிலுமே ஆயுதங்கள் இருந்தாலும் சுதர்சனத்திற்கு தனியாக சுதர்சன சக்கர ஆழ்வார் அப்படின்னே ஒரு சன்னதி எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கும். நம்ம சுதர்சன சக்கரத்தை வழிபட்டோம்னா அதுல ருத்ர சக்தியும் இருக்கு, பெருமாளோட சக்தியும் இருக்கு. அதனால மனிதர்கள் சுதர்சன சக்கரத்தை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஹரியையும் ஹரனையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சுதர்சன சக்கரம் எங்கெல்லாம் வச்சு வழிபடுறாங்களோ அங்க ஏவல், பில்லி, சூனியம், தீய சக்திகள் அண்டாதன்னும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமா இருக்கணும் நம்பப்படுது. நன்றி. மேலும் இதுபோல் நல்ல கதைகளை தொடர்ந்து கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் தொடரலாம்.